நான் 2 டேரக்டர் சொல்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், எடுத்துக்கிட்ட விஷயம் இன்ன வரைக்கும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்னலாம் அப்படின்னு. ஒன்று பால் மகேந்திரன் சார், இன்னொன்று வெற்றிமாறன் சார். என்ன எடுத்துக்கிட்டீங்க அவங்க 2? பாலமேந்திரா சார்கிட்ட வந்து கிராஃப்ட் வந்து எப்படி இருக்கணும், இது வந்து ஒரு இது சயின்ஸ், இது மற்ற ஆர்ட் ஃபார்ம் மாதிரி கிடையாது. இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கிராஃப்டை நீ கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, அந்த சயின்ஸை வந்து கரெக்டாக நீ புரிஞ்சுக்கணும், அதை படிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் தமிழ் சினிமாவில் 70s புனே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து படம் எடுத்த டேரக்டர். இங்கே வந்து எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணணும், எது 180, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே அவர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். கமல் சார் அவரை பார்த்து வியந்தது எல்லாமே கமல் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரோட பேசிக்ஸ். நீ ஒரு ஒரு கவிதை சொல்லணுன்னா அந்த மொழியில் உனக்கு வந்து ஒரு திறமை இருக்கணும், அப்போ தான் கவிதை சொல்ல முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி சினிமா லாங்குவேஜில் உனக்கு வந்து நீ கிளியராக இருக்கணும் அப்படின்றதில் அவர் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். அதுக்கப்புறம் நீ எடுக்கிற படம் உன்னோட படம், அப்படி தான் அவர் எல்லாருக்குமே டீச் பண்ணார். ஸோ எனக்கு வந்து பாலமேந்திரா சார் எப்பயுமே பேசிக்ஸ், நான் என்ன கதை பண்ணாலுமே அதில் வந்து லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும், ஃபிலிம் லாங்குவேஜ் ஒன்று இருக்கணும், பேசிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்படின்றது வந்து நான் அவர்கிட்ட இருந்து படித்ததுனால அது பாலப்பாடம். அது என்றைக்குமே நான் அவரை பற்றி பேசும்போது அதுதான் ஃபஸ்ட்டில் நான் சொல்லுவேன். வெற்றி சார் வந்து லைஃப்பை க்ரியேட் பண்ணுறது வந்து வெற்றி சாரோட, அவர் வந்து அதில் மாஸ்டர். ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று ஒரு படமாக நமக்கு அது இருக்குன்னா, ஒரு கதையில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா, இது நமக்கு காட்சியாக நல்லா வந்துருச்சு, இது பார்க்குறதுக்கு சினிமாவாக நல்லா இருக்குன்னு நம்ம யோசிப்போம். அவர் வந்து இது சினிமாவாக இருக்குது, இது லைஃபாக இருக்கணும்னு யோசிப்பார். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவர் வந்து அதை வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபில்ம் மொமெண்ட்டாக நம்ம வந்து கேப்சர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. சும்மா சொல்கிறேன், ஒரு ஹீரோ நடந்து வர்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹீரோய்க்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அது படம் தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆகும். நல்ல நம்ம சினிமா மொமெண்ட்டாக யோசிப்போம்ல, இல்லை எது வேணாலும் சொல்லலாம் நம்ம, பட் சினிமா மொமெண்ட்டாக யோசிப்போம். பட் அவர் அதை வந்து லைஃபாக பார்ப்பார். இந்த கேரக்டர் இப்படி பண்ணக்கூடாது, இது சினிமாவாக இருக்குது, இது லைஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை க்ரியேட் பண்ணுறது வெற்றி சாரோட ஸ்ட்ரென்த்து. அது எப்படின்னா ஒரு ஸ்டெப் அப் மாதிரி தான். பாலமேந்திரா சார்கிட்ட படித்த பாலப்படம் அவரோட இதை எடுத்துக்கிட்டு அவருக்குள்ளே இருக்கிற லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு மாஸ்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வெற்றி சாரோட இது. அதை தான் நான் அவர்கிட்ட இருந்து அட்மையர் பண்ணுறேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.